ஹாய்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல ஒரு சூப்பரான ஒரு முறுமுறுன்னு ஒரு ஸ்நாக் தான் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். என்ன ஸ்நாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளியில் சிப்ஸ். நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோம்னா கடைகளில் போய் மரவள்ளி சிப்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ் இது மாதிரி தான் வாங்கி சாப்பிடுவோம். நிறைய பேருக்கு சிப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். சரி, மரவள்ளி சிப்ஸ் செஞ்சால் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் அப்படின்னு யோசித்தோம்னா நமக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியாது இல்லையா? அதனால நம்ம கடைகளையே வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப ஈஸியானது தான். உருளைக்கிழங்கு சிப்ஸு, மரவள்ளி சிப்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மரவள்ளி. இப்போ வந்து நம்ம மரவள்ளி வந்து சீசனாக இருக்கிறதுனால வாங்கி நம்ம வந்து ஈஸியாக செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாங்க எப்படி சிப்ஸ் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மரவள்ளி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கிழங்கு எடுத்திருக்கேன். அதை தோலெல்லாம் சீவிட்டு இது போல் பஜ்ஜி வந்து ஸ்லைஸ் பண்ணுற அந்த பிளேடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சீவி எடுத்துக்கணும். இப்போ சீவிக்கலாம். பாருங்கள், சீவினதுக்கப்புறம் சூப்பராக அந்த மாதிரி வந்திருக்கு. இன்னொன்று சின்ன சின்னதாகவும் இருக்கும், அதையும் நம்ம போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, இதை மறுபடியும் துடைக்கணும், கழுவி எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. நம்ம அப்படியே டைரெக்டாகவே போட்டு பொரிக்கலாம். நம்ம கடைகளுக்கெல்லாம் போகிறோம், எல்லாம் எண்ணெய் தண்ணி ஊற்றி கழுவி இல்லை தொடச்சி எதுவும் போடுறதில்ல. அப்படியே அவங்க டைரெக்டாக அப்படியே எண்ணெயில் பொரிக்கிறாங்க. எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா போதும், நமக்கு நல்லா பொரிச்சிக்கலாம். மரவள்ளி சீவுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயை காய வச்சோம்னா நல்லா காஞ்சிருக்கும். டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா காஞ்சிருக்கு. இப்போ போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு நல்லா முறுமுறுன்னு பொரியணும். லைட்டாக அந்த கலர் மாறி வரும் பாருங்கள், அப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், எண்ணெய் கொதிக்கிறது அடங்கிருச்சு. இப்போ நல்லா அந்த கலரும் மாறி வந்துருச்சு பார்த்திங்களா. அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு வடிகட்டியில் போட்டுடலாம். அப்போ தான் அந்த எண்ணெயெல்லாம் வடியும். சிப்ஸ் பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு பொரிச்சாச்சு. இது அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லையா? அதில் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள்லாம் போடணும். அதுக்கு தேவையான உப்பு நல்லா அந்த சூட்டோடையே சேர்த்துருங்க, அப்போ தான் நல்லா பிடிக்கும். உப்பு வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலாக சேர்த்துட்டு மிளகாத்தூளையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு காரசாரமாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனா மிளகாத்தூள் உப்பெல்லாம் கம்மி பண்ணி இந்த மாதிரி வெறும் சிப்ஸை கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். காரம் வந்து நான் எப்பயும் சொல்கிறதா, உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் வந்து காரம் சேர்த்துக்கணும். அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து கொஞ்சமாக சேர்க்கணுமோ அதிகமாக சேர்க்கணுமோ அது உங்கள் விருப்பம். நல்லா போட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுறணும். இது போல் கலந்தாச்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிட்டும் ஒட்டாமலும் இருக்குது பார்த்தீங்களா. நல்லா காரசாரமாக இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு மிளகாத்தூள் உப்பெல்லாம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. அருமையாக ஈஸியாக ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 5 நிமிஷம் தான் இந்த மாதிரி ஒரு சிப்ஸ் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.